நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? நீங்கள் யாருக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க? ஒரு மாற்றம் உண்டாகுமா? ஓட்டெல்லாம் யார் போய் போடுவா? டேய் இது பாடுறா சூப்பராக இருக்கு. தண்ணி கொண்டு வர எவ்வளோ நேரமாடா? ஆமாண்டா, தண்ணி கொஞ்சம் பஞ்சாண்டா. அவங்க இவங்களே வச்சுருக்காங்க, இவங்க அவங்களே வச்சுருக்காங்க. ஏன்டா எப்பவுமே சோகமாகவே இருக்கிற? டேய் சொல்றா. டேய் வீட்டில் ஒரே பிரச்சனைடா. அப்பா சண்டை போட்டுருக்காரா குடிச்சிட்டு வந்து. இப்போல்லாம் ஈஸியாக டைவர்ஸ் வாங்கிடுறாங்கடா. டே ஆமாண்டா, இது ரொம்ப மோசமான காலம்டா. யார் எப்போ மாறுவானே தெரியாது. டேய் உங்களுக்கு இந்த நாட்டில் வேறு எதுவும் பிரச்சனையாவே தெரியலையாடா? அப்படி என்னடா பிரச்சனை இருக்கு? ஏடா நாட்டில் எவ்வளோ கொலை பாலியல் கொடுமை, ரேப்பு, ஊழல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையாடா? ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மூணு சின்ன பசங்க ட்ரக்ஸ் அடிக்ட்னால எதுவுமே பண்ணாத ஒரு இந்திக்காரனை போட்டு அப்படி வெட்டினாங்கடா. அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையாடா? இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியில் 12வது படிக்கிற பொண்ணை போட்டு ஒருத்தர் ரேப் பண்ணி துண்டா வெட்டி போட்டிருக்காண்டா. இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளோ லாக்அப் டெத்து, ட்ரக்ஸ்னால எவ்வளோ பேர் அடிட்டு, எத்தனை பேர் வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு. இதை பத்திலாம் பேச மாட்டீங்க. நாட்டில் எவ்வளோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி பேசாம நீங்க என்னடான்னா யார் எப்படி இருக்காங்க, இவங்க வச்சிருக்காங்களா அவங்க வச்சிருக்காங்களா, டைவர்ஸ் அடிச்சா ஒண்ணா இருக்காங்களா பிரிஞ்சிருக்காங்களா, இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நாட்டையே மாற்ற முடியும். இந்த சமூகத்தை நல்ல வழியில கொண்டு போவான்டா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாடா, போடா அங்கிட்டு. உங்க வீட்டுல யாருக்கா அக்கா தங்கச்சிக்கு எப்போது நடந்தா சும்மா இருப்பீங்களா நீங்க? ஏன் தங்கச்சிக்கு நடந்துச்சுடா, அதனாலதான் நான் இப்ப இருக்கேன். உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, போங்கடா. அவங்க சொல்கிறது உண்மைதான்டா. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஏன் மாற்ற முடியாது? ஏன் பிரச்சனை உன் பிரச்சனையை பார்த்தா உனக்கு அங்கே நிற்பல. நான் இதே போதை வலிக்கு போறியா? ஆமாம். 13 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இங்கே எல்லாரும் போதை கடுமையாக தாண்டா கிடக்குறாங்க. எப்படி மாற்ற போகிறேன்? ஏன் அதில் ஒருத்தர் திருத்தம், ஒருத்தன் 10 பேர் திருத்தம், 10 பேர் 100 பேர் திருத்தம், 100 பேர் 1000 பேர் திருத்தம், 1000 பேர் 1 லட்சம் பேர் திருத்தம், 1 லட்சம் பேர் கோடி பேர் திருத்தம்ல. டேய் மாப்பிள்ள, டேய் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் நல்லா விளையாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டீம்ல செலக்ட் ஆமாங்கறான்டா. வாங்கடா போய் என்னன்னு கேட்போம். டேய் வாங்கடா போலாம். உங்க வீட்டுல யாருக்கா அக்கா தங்கச்சிக்கு எப்போது நடந்தா சும்மா இருப்பீங்களா நீங்க? ஏன் தங்கச்சிக்கு நடந்துச்சுடா? வாடா போலாம். இதெல்லாம் 10,000 இன்னும் பெருசா மாற்றத்தை உண்டாக்கணும். 100% எல்லாத்தையும் ஓட்டு போட வைக்கணும். மக்களே, நாங்கள் பரம்பரையை இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோம், அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டோன்னு இந்த டைம் உங்கள் ஓட்டை வீண்படுத்திடாதீங்க. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் மாற்றம் வேணும். 8,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு உங்கள் ஓட்டை வித்துறாதீங்க. புதுசாக வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அப்போ தான் மாற்றம் வரும், நம்மளும் முன்னேறுவோம், நம்ம நாடும் வளரும். உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை, ஆனால் அதை சரியாக சிந்திச்சு மாற்றத்துக்காக ஓட்டு போட வேண்டியது உங்களோட ஜனநாயக கடமை.